ஒரு அழகான காலையில் சின்ன குரங்கு ரியோ மரம் ஏறிக்கொண்டிருந்தான். பசுமையான காடு, பறவைகள் பாடும் சத்தம், அவன் முகத்தில் புன்னகை. அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது. உதவி, உதவி! ரியோ பயந்து கீழே பார்க்கிறான். அங்கே யாரோ காயமடைந்திருக்கிறாங்க. அவன் கீழே ஓடிப்போய் பார்த்தான். ஒரு சிறிய கிளி தரையில் விழுந்து கிடக்குது. ரியோ அதை காப்பாற்றணும் என்று முடிவு செய்தான். அவன் தன் குடிலுக்கு கொண்டு போய் இலைகளால் மெதுவாக கட்டினான். கிளி மெதுவாக கண் திறந்து சொன்னது, நன்றி குட்டி குரங்கா. ரியோ அதிர்ச்சி அடைந்தான். அடடா, நீ பேசுறீ! அதிலிருந்து அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. கிளி ரியோவுக்கு காட்டு ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு சிறிய மான் வலைக்குள் சிக்கிக் கொண்டது. ரியோவும் கிளியும் சேர்ந்து அதை விடுவிச்சாங்க. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா தைத்தட்டுனாங்க. மாலையில் நதிக்கரையில் ரியோ அமைதியாக அமர்ந்திருந்தான். நல்லது பேசினா மனசு குணமாகும், கெட்டது பேசினா காயம் வரும். ரியோ சிரித்தான். அந்த நாளிலிருந்து எப்போதும் மென்மையாக அவன் பேச ஆரம்பிச்சான்.